மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மிதுன ராசி தை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த தை மாதம். வடநாட்டுல இருந்து மகர சங்கராந்தி, வடக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தின்னு வழிபாடு செய்வாங்க பொங்கலை. அப்ப சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம். உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். தேவர்களுடைய பகல் பொழுது காலம் 6 மாதம். இந்த தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரை இது பகல் பொழுது காலம், தேவர்களுடைய பகல் பொழுது காலம். அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம். அதனாலதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாசம் 4ஆம் தேதி தை அமாவாசை. முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தம், முன்னோர்களுக்கு படையில் போடுறது, இதுக்கு மிகச் சிறப்பான அமாவாசை தை அமாவாசை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் இந்த வருஷம் பூராமே குலதெய்வ கோயிலுக்கு போகலன்னா கூட இந்த தை அமாவாசை சென்று வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய நாள் தை அமாவாசை. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தை மாசம் 9ஆம் தேதி வசந்த பஞ்சமி. அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டுல ஒரு மகாலட்சுமி படம் வச்சு ஒரு நெய் விளக்கேற்றி தாமரை மலர்களால வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லைன்னா பெருமாள் கோயில தாயார் சன்னதிக்கு சென்று ஒரு நெய் விளக்கேற்றி மல்லிகை புசாற்றி வழிபாடு செய்தாலும் அன்றைய தினம் வசந்த பஞ்சமி அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது வீட்டிலே செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தை மாசம் 12ஆம் நாள் வாஸ்து நாள். அதாவது வீடு மனை கொள்வதற்கும், புதிதாக வீடு கட்டுவதற்காக மனை கொள்வதற்கும், கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கையில் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான வேலைகள் செய்வதற்கு மிகச்சிறப்பான நாள் வாஸ்து நாள். முக்கியமாக வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா தை மாசம் 18ஆம் நாள் தைப்பூசம். அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள் தைப்பூசம். அன்றைய தினம் பௌர்ணமியும் சேர்ந்து வருது. அதாவது பாத்தீங்கன்னா அனுதினமும் ஆறுமுகனை வழிபட்டால் ஏறுமுகம்தான். அப்ப அன்றைய தினம் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வதும், அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள் தைப்பூசம் என்று. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தை மாசத்திலே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம், இந்த 1க்கு 4க்கும் உடையவர் புதன் உங்க ராசிக்கு இந்த மாசம் 8ஆம் இடத்துல மறைகிறார். எத்தனாம் தேதி வரைக்கும்னா 20ஆம் தேதி வரைக்கும் மறைகிறார். 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். ராசிநாதன் போய் 8ல மறைகிறார்னா கவனம் தேவை, புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். அதே போல நிலம் இட சம்பந்தமான எந்த விதமான புது முயற்சி எடுக்கக்கூடாது. வாகனம், புதிய வாகனம் வாங்குறதோ அல்லது வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கும் கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். 20ஆம் தேதி வரை புதன் உங்க ராசிநாதன் 8ல மறைகிறார். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அப்ப புதனுடைய அதிதேவதை நின்ற பெருமாள் மகாவிஷ்ணு 20ஆம் தேதி வரைக்கும் புதன்கிழமையிலே மகாவிஷ்ணு கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யும் போது யோகமாக அமையும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவோட உங்க ராசிநாதன் சேர்ந்து குரு பார்வையோட இருக்கிறார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துக்கு குரும்பாங்க. குருவுடைய பார்வையோட உங்க ராசிநாதன் இருக்கார். உங்க ராசியிலே இருந்து குரு உங்க ராசிநாதனை பாக்குறார். ராசியில குரு இருக்கார், ராசிநாதனை குரு பாக்குறார் 9ஆம் இடத்துல. ராகு எங்க இருந்தாலும் அந்த இடத்தை விரிவுபடுத்தும், பிரம்மாண்டப்படுத்தும். எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அதனுடைய பலனை பிரம்மாண்டப்படுத்தும். அப்ப உங்க ராசிநாதன் 9ல பாக்கியஸ்தானத்துல தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துல இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், பாஸ்போர்ட் விசா கிடைக்கிற அமைப்பு, வெளிநாட்டிற்கு தொழில் நிமித்தமாகவோ உத்தியோகத்திற்காகவோ கல்விக்காகவோ செல்லக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணம் சிறப்பாக அமையும். அதிர்ஷ்டம் வந்து சேரும். அதே போல 4ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 4, 9 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ அப்ப நிலம் இட சம்பந்தமான யோகம் 20ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல குரு பார்வையோட ராகுவோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால மிக அற்புதமான அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய அமைப்புல வண்டி வாகனம், புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மிதுன ராசி வாங்கணும். அதுக்குள்ள வாங்கக்கூடாது. அதே போல பாத்தீங்கன்னா தாயார் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்பு 20ஆம் தேதிக்கு மேல மிக சிறப்பாக இருக்கிறது. ராசிநாதன் 9ல குரு பார்வையோட சஞ்சரிக்கிறதுனால. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம், புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன்.
சுக்கிரன் உங்க ராசி அவரு 8ஆம் இடத்துல தான் மறைகிறார். 8ஆம் இடத்துல தான் 22ஆம் தேதி வரை அங்கதான் இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வகையில யோகம். 12ஆம் இடத்த அதிபதி மறைகிறார் அப்படிங்கும் பொழுது யோகம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல மறைஞ்சா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம். எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபத்தை சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கும். ஆனா 5ஆம் இடத்த அதிபதி அவர் தானே. 5ஆம் இடத்த அதிபதி 8ல மறைகிறார் அப்படின்னா 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பதவி சம்பந்தமா போட்டி பொறாமைகள் இருக்கும். அதனால ரகசியமா வச்சுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா குழந்தையுடைய வீட்டுல வயதானவர்கள், குழந்தைகள் இவங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது குழந்தையை சொல்லும், வீட்டுல தாத்தா பாட்டியும் சொல்லக்கூடிய இடம். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை செயல்திறன் அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காது. ஏன்னா 5ஆம் இடம் சிந்தனை செயல்திறன் போய் 8ல மறைகிறார்னா உங்களுடைய சிந்தனை செயல்திறன் சிறப்பாக இல்லை. ஏற்கனவே புதனும் 20ஆம் தேதி வரைக்கும் 8ல மறைகிறார். சுக்கிரன் 8ல மறைகிறதுனால பொதுவா 22ஆம் தேதி வரைக்கும் புது முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. 22ஆம் தேதி வரை மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் 22ஆம் தேதி வரை. 22ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். குரு பார்வையோட உங்க ராசிநாதனோட ராகுவோட சேர்ந்து குரு சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். இது அதாவது லக்ஷ்மி ஸ்தானம்னு பேரு. 1, 5, 9 லக்ஷ்மி ஸ்தானம். 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானம், விஷ்ணு ஸ்தானம்னு பேரு. இந்த லக்ஷ்மி ஸ்தானம் என்ன அப்படின்னா எதையுமே பெருசா எஃபெக்ட் போடாம அது நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த திரிகோண ஸ்தானம், லட்சுமி ஸ்தானம். அந்த வரிசையில 5ஆம் அதிபதி 9ல இருக்கார். அது குரு பார்வையில இருக்கார். ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறார் போது 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் பெறும். எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத இஷ்டம், லேஸ் லாட்ரி இந்த மாதிரியான பெரிய ஒரு குறுக்கு வழி ஈடுபாடு. ஏன்னா ராகு குறுக்கு வழி ஈடுபாடை சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலனை சொல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா பாக்கியங்கள், உங்களுக்கு தேங்கி கிடந்த பாக்கியங்கள்லாம் அதிர்ஷ்டங்கள்லாம் சேர்ந்து வந்து இந்த டைம்ல தான் சேரக்கூடிய மாதமாக இருக்கும். மாதத்தோட பிற்பகுதி 22ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்க ராசிக்கு அவரு 8ஆம் இடத்துல தான் இருக்காரு. ஆனா உச்சமாக இருக்கிறார். பொதுவா ஜோதிட விதிப்படி உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவே இல்லை அப்படிங்கிறது தான் விதி. அப்ப மறைவுங்கிறது பெருசா நடக்காது. அதுலயும் குறிப்பா அவர் 6ஆம் இடத்த அதிபதி. ஒரு 6ஆம் இடமே நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் தான், மறைவு ஸ்தானம் தான். அப்ப ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்யம், விபரீத ராஜயோகமாகவும் செயல்படும். 11ஆம் இடத்து அதிபதியும் அவரு தான். அவர் 8ல இருக்காருன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம். 8ங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா மேக்சிமம் மாதத்துடைய பிற்பகுதியில எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபம், எதிர்பாராத நன்மையை சொல்லக்கூடிய அமைப்புல தான் செவ்வாயும் இருக்காரு. அப்ப செவ்வாய் பொதுவா 8ல இருக்கும்பார் அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு, தைப்பூசத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல பலனை தரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். கீர்த்தி ஸ்தானம். 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் அவரு 8ல தான் இருக்கார். இப்ப 8ல சூரியன், 8ல செவ்வாய், 8ல புதன், 8ல சுக்கிரன். பாத்தீங்கன்னா பாதத்தோட பிற்பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் 9ல வரார். அப்ப 3ஆம் அதிபதி 8ல மறைகிறார் அப்படின்னா புதிய முயற்சிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கணும். எந்த முயற்சி எடுத்தாலும் முதல்ல தடை தாமதம் ஏற்பட்டு அப்புறம் நடக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அவர் போய் 8ல மறைகிறார்னா நம்மளுடைய முயற்சிகள் முதல்ல தடைப்படும். விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யணும், சிவபெருமானுடைய வழிபாடு செய்யணும். அதாவது சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான். சிவபெருமானுக்கு பிரதோஷ வழிபாடு அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியனுக்கு சிவன் கோயிலே சென்று வழிபாடு, விளக்கேற்றி வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யும் பொழுது யோகத்தை செய்யும். அதே போல புதுசா அந்த ஒப்பந்தம், கையெழுத்து, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கூடாது. 3ஆம் இடங்கிறது டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதனால இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாசம் தொடாம இருக்கிறது தான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நன்மை. ஆக இந்த மாசம் அப்படிங்கிறது எதிர்பாராத நன்மையை மாதத்தோட பிற்பகுதியில செய்யும். ஆனாலும் முருகப்பெருமானுடைய வழிபாடு 8ல செவ்வாய் இருக்கிறதுக்கு 20ஆம் தேதி வரை ராசிநாதன் 8ல இருக்கிறதுனால மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, சுக்கிரன் 8ல மறைகிறதால மகாலட்சுமி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, இந்த வழிபாடெல்லாம் செய்யும் பொழுது இந்த மாதம் பிரமாதமாக இருக்கும். அதிலும் குறிப்பா மாதத்துடைய பிற்பகுதி தான், தை மாதத்துடைய பிற்பகுதி தான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நன்மையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய மாசமா இருக்கும். இந்த மாசம் செய்யக்கூடாத விஷயம்னா ஒப்பந்தம், கையெழுத்து, ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாது. வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்கணும், பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதம்
தொலைதூர பயணம் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது நன்மையை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.